மைட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டாக இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் வந்தாலும் வருவேன், நான் போனாலும் போவேன், நான் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், நான் வந்தாலும் வரலாம், அவன் வந்தாலும் வரலாம், அவள் வந்தாலும் வரலாம், அவர்கள் வந்தாலும் வரலாம், நாங்கள் வந்தாலும் வரலாம், நீ வந்தாலும் வரலாம், என்னால முடியும், என்னால முடியாது, என்னால முடியல, அவனால் முடியும், அவனால் முடியாது, அவனால முடியல, அவளால் முடியும், அவளால் முடியாது, அவளால முடியல, அவர்களால் முடியும், அவர்களால் முடியாது, அவர்களால் முடியல, உன்னால் முடியும், உன்னால் முடியாது, உன்னால் முடியல, எங்களால் முடியும், எங்களால் முடியாது, எங்களால் முடியல, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். எப்படி சொல்லக்கூடாது? அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப குட் வெல் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இப்ப குட் வந்து ஒருத்தங்க பத்தி சொல்றது. இப்ப வெல்னா இப்ப ஒருத்தங்க செயல பத்தி சொல்றது. எக்ஸாம்பிள் வந்து வெல்லோட எக்ஸாம்பிள் வந்து he plays well அப்படின்னு சொல்லிடலாம். குட்டோட எக்ஸாம்பிள் நீங்க ஆட் பண்ணுங்க. he is good. அவன் நன்றாக இருக்கிறான் அப்படின்னா, அவள் நன்றாக இருக்கிறாள் அப்படின்னா, நாங்கள் நன்றாக இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள்னா, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஓகே, இப்போ வெல் அப்படின்னா என்ன சொன்னீங்க? ஒருத்தர் செய்கிற செயலை பற்றி நம்ம சொல்கிறது தான் வெல்லுன்னு சொல்கிறோம். அவன் நன்றாக விளையாடுகிறான், அவள் நன்றாக சமைக்கிறாள், அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள். இப்போ WH கொஸ்டின்ஸோட மீனிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னா எங்கே அப்படின்னா எது, யார், யாரை, யாருடைய, ஏன்,